வணக்கம் காவல் கட்டுப்பாட்டாரு. லைன்ல ஐயா இருக்கீங்களா? லைன்ல சொல்லுங்க தான் ஐயா சார். இருக்கிறேன். கேட்கப்படுது. எப்படி சார் லைன்ல இல்லாமல் இருக்க முடியும்? என் பேரு ஜேசுதாஸ், கண்டியங்குப்பம், ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்திலேருந்து நான் கால் பண்றேன். காலையிலேருந்து 3 கால் பண்ணிருக்கேங்க ஐயா. ஸ்ரீமுஷ்ணம் என்ன மாவட்டம் சார்? கடலூர் மாவட்டம். சரி, என்ன உதவி சார் தேவைப்படுது உங்களுக்கு? சார், ஒருத்தவன் பிளாக்ல சரக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தேன். அவங்க என் சரிங்க நம்பரை சார். என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரிங்க சார். சரக்கு விற்றவங்கள்ட்ட என் நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்க அவனும் சார். என்னடான்னா, இவன் போய் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஆளு தான் இப்போ 100க்கு கால் பண்ணி, இப்போ காலையில் இதே நம்பருக்கு தான் காலைல 100க்கு கால் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்கேன். அவங்க சரிங்க போய் சார். இந்த சொல்லுங்க சார். நான் ஏதாவது பேசணுமா? இப்போ நீங்கள் பேசுறீங்களா? ஒன்றும் சொல்லுங்க பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. சோசியல் மீடியாவில் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க ஐயா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சொல்லுங்க, நாங்க பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க. அவனும் என்னடான்னா, போலீஸுக்கு நீ தான்டா ஃபோன் பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு சீமுஷ்ணம் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி எனக்கு வந்து நம்பர் கொடுத்தாங்க. நீ சரிங்க. தான்டா கால் பண்ணி சொன்னியடா, உனக்கு வெட்டாம விட முடியும், என்ன தேடுறான். நான் வந்து தோப்புல ஒளிஞ்சிக்கிட்டு தண்ணி விட இல்லை சரிங்க. எனக்கு. நான் வந்து ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்குறேன். இப்போ சார், சரிங்க சார். இப்போ எங்க உங்களை வெட்ட வந்திருக்காங்க? இப்போ அதை தான் கம்ப்ளைண்ட்டாக கொடுங்களா இல்லை என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு? எனக்கு 2 கம்ப்ளைண்ட் சார். நாளையிலேருந்து என்ன சார்? ராமாபுரத்தில் சரக்கு விற்கக்கூடாது. ஓகே சார். இன்னொன்று, என்ன இந்த விஷயத்துமா யாரும் என்னை தேடக்கூடாது. சரிங்க சார். இப்போ கத்தி வச்சு தேடக்கூடாதுன்றீங்க, அதுவும் கம்ப்ளைண்ட்டுங்களா? கத்தி சார், என்ன கொல்றதுக்கு நீங்க வெட்ட வந்திருக்காங்க. அந்த சரக்கு விற்கிறவன தெளிவா பேரு சொல்லுங்க. ஸ்டாலின். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப நீங்க சார், வெட்டதான் அதாவது வரான்றீங்களா இல்ல இப்ப என்ன இருங்க பிரச்சனை? ஐயா இருங்க. நான் உண்மை இதை நேரடியாக அழகாக சொல்கிறேன். சரக்கு வித்ததை போட்டு கொடுத்ததால சரிங்க இது சார். போலீஸ் ஸ்டேஷன்ல கமிஷன் வாங்கிட்டு வித்துருப்பாங்கன்றதுக்கு எனக்கு தெரியாதுங்க ஐயா. சரிங்க சார். சரிங்களா? அவங்க போலீஸ்காரங்க போயிட்டு இவங்க பிடிக்க காலைல 100க்கு கால் பண்ணால் இந்த மாதிரி சரக்கு விற்கிறாங்க வந்து பிடிங்கன்னதும் அவங்க போயிட்டு அங்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஏசுதாஸுங்கிற ஒருத்தன் தான் கால் பண்ணி சொல்லியிருக்கான், நீங்கள் எதா இருந்தாலும் அங்கே பேசிங்கன்னு சொல்லிட்டு அவங்க துட்டை வாங்கிட்டு அவங்க விட்டாங்க. தேடிட்டு அலையிறானா கத்தி எடுத்துட்டு இவனை இன்னோட கொன்னுடணும் அப்படின்ட்டு. இப்ப அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்குங்களா? 2 கம்ப்ளைண்ட் சார். நாளையிலேருந்து இப்ப எங்க ராமாபுரத்தில் சார் இருக்கீங்க நீங்க? நான் வந்து கண்டிகுப்பம் ஸ்ரீமுஷ்ணத்துல? வரதாயம்பேட்டை இது கடலூர் மாவட்டம் கண்டிகுப்பத்தில் இருக்கேன் சார். நான் சேஃப்டியாக ஓடி கண்டியங்குப்பங்களா? தோப்புல ஒளிஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டேன் சார். அது என்ன தோப்பு சார் அது? இது வந்து வராது. இது வந்து தோழியப்பர் கோவில், நாச்சியார்பேட்டையில் தோழியப்பர் கோவில். நாச்சாரிப்பேட்டை தான் ஊர் பேருங்களா? அப்ப கண்டியப்பம் கிடையாதா? 2ம் அப்படியே சார். 1/2 கிலோமீட்டர் தானே சார் இது. இப்ப 1/2 நீங்க எங்க கிலோமீட்டர் இருக்கீங்க? அதான். நாச்சியார்ல இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? இல்லை நான் இப்போ நாச்சியார்பேட்டை தோழியப்பர் கோவில் போய் ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கேன். நாச்சியார்பேட்டையில தான் இருக்கீங்களா? ஆமாம். சரி, நாச்சியார்பேட்டைக்கு என்ன தாலுக்கா சார்? அது ஸ்ரீமுஷ்ணம் தாலுக்கா தான். என் தாலுக்கா தான் சார். ஸ்ரீமுஷ்ணம் போலீஸ் தாலுக்கா. ஸ்டேஷன் ஸ்ரீமுஷ்ணம்ங்களா? ஆமாம் சார். சரி ஸ்டேஷனுக்குலாம் சார். நீங்கள் ரிக்வஸ்ட்டு அவங்களே துட்டு வாங்கிட்டு அவங்க தான் சார் முக்கிய காரணமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொடுங்க சார். ஒன்றுன்னா உயிர் தானே போகுது சார், பார்த்துக்கலாம். அடையாளத்துக்கு ஏதாவது கோவில் கடை அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? அதான் சார் தோழியப்பர் கோவில் சார். பெரிய பண்ணி வெட்டுவாங்க, பெரிய கோவில் சார், பெரிய காடு சார். சோழியப்பர் கோவில். தோழியப்பர் கோவில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.